hello Iron Screen viewers. நம்ம வந்து கருடன் படத்தினுடைய ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ கருடன் படத்தினுடைய டைரக்டர் துரை செந்தில்குமார் அவங்களுடைய டைரக்ஷன்ல சூரி, உன்னிமுகுந்தன், சசிகுமார் இவங்களுடைய நடிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய படம் தான் கருடன். And இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல இவங்க மூணு பேரோட சேர்ந்து ஆர்வி உதயகுமார், வடிவுக்கரசி, மைம் கோபி, பிரகேடா, ரேவதி சர்மா and மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. and இந்த படத்தினுடைய டைரக்டர் துரை செந்தில்குமார் அவர்களோடு சேர்ந்து இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் வந்து யார் பாத்தீங்கன்னா ஆர்தர் ஏ வில்சன் and படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா, படத்தினுடைய எடிட்டர் பிரதீப் இ ராகவ். and இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரம் அப்படினு சொல்லணும்னா இந்த மூணு பேரை தான் சொல்லணும். ஸோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் சொன்னா மூணு ஹீரோக்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். சசிகுமார், சூரி, உன்னிமுகுந்தன். ஸோ இவங்க மூணு பேருமே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது எப்படி சொல்லணும்னா சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க தான் சசிகுமாரும் உன்னிமுகுந்தனும். அண்ட் இவங்களுக்கு ஒரு எப்படி அவங்களுடைய அப்பா காலத்துலேருந்தே ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிக்குது. அவங்களுடைய அப்பாலே வந்து எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அப்படியே இவங்களும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. அண்ட் இன்பிட்வீனில் உன்னிமுகுந்தன் அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி, அதாவது நாய் வந்து கடிக்க வர மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அதிலிருந்து காப்பாற்றுறாரு சூரி. சூரி வந்து யாருமே இல்லாத ஒருத்தர், ஒரு சாமி மடத்தில் வளர்ந்துட்டு வரவர். அப்புறமா இந்த இதுவில் கஷ்டத்துலேருந்து இந்த ஆக்சிடெண்ட்லேருந்து இவரை காப்பாற்றுறதுனால அப்புறமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் அவங்க வடிவுக்கரசி அவங்க சாப்பாடெல்லாம் போட்டு எங்களோட ஏர் அப்படின்ற மாதிரி அவங்கள தங்க வைக்கிறாரு. அப்புறம் ரொம்ப இவங்க மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. ஸோ இப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் உன்னிமுகுந்தன் அவர்கள் வந்து என்ன சொன்னாலுமே கேட்கக்கூடிய ஒரு நபராக தான் சூரி அவர்கள் இருப்பாங்க. என்னதான் மூணு ஃப்ரெண்ட்ஸ்னாலும் சூரிக்கு வந்து திக்கஸ்ட்டு இல்லைனா இவர் தான் எனக்கு கடவுள் அப்படின்ற மாதிரி உன்னிமுகுந்தன் அவர்கள் தான். அவர் என்ன சொன்னாலுமே செய்வார். அவருக்கு எதுவும் நடந்துடாமல் பார்த்துக்கிறதுல ரொம்பவே கண்ணும் கருத்துமாக இருப்பார். அதுவே இந்த பக்கம் சசிகுமார் அவர்களும் ஃப்ரெண்டு தான். பட் அவருக்கு வந்து மேலே மரியாதை அப்படிலாம் இருந்தாலும் அவரை விட அவரே வந்து ஒரு கட்டத்தில் உன்னிமுகுந்தன் ஏதாவது சொன்னார்னா அதுக்கு எதிர்த்து கேட்கக்கூடிய அளவில் சூரிய அவர்கள் இருக்கிறாரு. அண்ட் இந்த மூணு பேரும் இப்படி ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் இவங்களுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உன்னிமுகுந்தன் அவர்கள்கிட்ட தான் ஒரு கோவிலினுடைய அத்தாரிட்டி இருக்கும். அவர் தான் வந்து அந்த கோவில் வந்து பார்த்துக்கணும் அப்படின்றது. அண்ட் அந்த கோவிலுக்கு சொத்தாக வந்து ஒரு பல ஏக்கர் கணக்கில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க சொத்து வந்து எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சொத்தை எப்படியாவது ஆட்டையை போடணும், ஏன்னா அது வந்து பல கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ளது. இது எப்படியாவது நம்ம பேருக்கு கொண்டு வந்துடணுன்றதுக்காக அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர் கேரக்டரில் ஆர்வி உதயகுமார் அவர்கள் நடிச்சிருப்பார். அதை எப்படியாவது இவங்க கிட்டேருந்து வாங்கிடணுன்றதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி பேசி உன்னிமுகுந்தன் கிட்ட கேட்பார். உன்னிமுகுந்தன் வந்து ஒரு கட்டத்தில் சரி ஓகே அப்படின்னு. ஆனால் அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சசிகுமார் கிட்ட அந்த அத்தாரிட்டி போயிடும். ஏன்னா வடிவுக்கரசி தான் வந்து தலைவராக இருந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க இறந்ததுக்கப்புறமா அது ஃபுல்லாக வந்து சசிகுமார் கிட்ட போயிடும். சசிகுமார் கிட்ட போனதுக்கப்புறமா அவர்கிட்டருந்து வாங்குறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்காக அவர் பிளான் பண்ணி பேசாமல் சசிகுமாரை போட்டு தள்ளிடணுன்ற மாதிரி ஆர்வி உதயகுமாரோடைய டீம் வந்து பிளான் பண்ணி அவரை வந்து கூட்டிகிட்டு வராங்க. அந்த கேங்கில் ஒருத்தராகவே உன்னிமுகுந்தனும் இருக்கிறாரு. ஸோ ஒரு ஃப்ரெண்டுக்கே வந்து இந்த அளவுக்கு பண்ணுறாரு அப்படின்ற ஒரு துரோகம் தான் இந்த இடத்துல ஒரு வந்து ஞாபகப்படுத்துகிறாங்க. அண்ட் இந்த சிச்சுவேஷனில் இந்த சீனில் வந்துட்டு சூரிய அவர்கள் இருக்க மாட்டாங்க, இருப்பார். ஆனால் சசிகுமார் வீட்டில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துற மாதிரி அனுப்பி விட்டுருவாங்க. அதனால அங்கே என்ன நடந்தது, யார் பண்ணாங்கன்றது சூரிய அவர்களுக்கு தெரியாது. ஸோ இருந்தாலும் சூரிய அவர்கள் உன்னிமுகுந்தன் மேலே அதே போல் கண்மூடித்தனமான ஒரு அன்பை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறாரு. அண்ட் பின்னாடி அவருக்கு வந்து ஒரு கட்டத்தில் தெரிய வரும்போது என்னெல்லாம் நடக்குதுன்றதான் படத்தினுடைய மீதி கதை. அண்ட் இந்த படத்தில் வந்து சூரிய அவர்களுடைய கேரக்டர் வந்துட்டு ஒரு காமெடி சீக்வன்ஸ்க்கும் அவ்வளோ அழகாக அவர் வந்து மோல்ட் பண்ணியிருக்கிறாரு. சீரியஸான சீக்வன்ஸ்க்கும் அப்படி அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து மிரட்டி இருக்கிறாரு. அதை விட இன்னொரு இந்த படத்தில் வந்துட்டு இவ்வளோ அழகான ஒரு ஸ்டண்ட் கொரியோகிராஃபியாக, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபைட்டுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஜானரில் இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு கொரியோகிராஃபி பண்ணியிருக்கிறார் படத்தினுடைய ஸ்டண்ட் கொரியோகிராஃபர். அண்ட் அதுவே வந்து ஒரு ஆடட் ப்ளஸ்ஸாக இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பல படங்களில் சொல்லுவோம் ஒரே யூஸ்வலாக இருக்குதுயா, என்னையா சண்டையில் புதுசாக காட்டியிருக்காங்க. ஆனால் ஒரு சில படத்தில் தான் பார்க்கும்போது இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ சண்டையை கூட நம்ம வந்து எப்படி எந்த அளவுக்கு பாடல்களையும் டான்ஸையும் ரசிக்கிறோமோ அதை போல் சண்டையை வந்து ரசிப்போம். அந்த ஒரு வித்தியாசமான ஒரு ஃபைட் வந்து இந்த படத்தில் நம்ம வந்து பார்க்கலாம். ரொம்ப ரியலிஸ்டிக்காக லைவ்லியாக நம்ம வந்து ஒரு ட்ரமாட்டிக்கான ஒரு சண்டை இல்லாமல் ஒரு சண்டை வீட்டில் இல்லை ஊரில் நடக்குதுன்னா எப்படி அடிச்சுப்பாங்களோ அது ரொம்ப யதார்த்தமாக இயல்பாக காட்டியிருக்கிறாங்க. அண்ட் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் படத்தினுடைய ஃப்ரேம், ஒவ்வொரு ஆங்கிளும் ஒவ்வொரு ஃப்ரேம் ஒவ்வொரு அப்படியே கண்ணுக்கு வந்துட்டு அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது. என்னையா இந்த ஊரெல்லாம் இதுக்கு முன்னாடி பல படங்களை காட்டியிருக்கிறாங்களே, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வியூவை இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லைன்ற மாதிரி படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் ஆர்தர் ஏ வில்சன் அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து பெரிய பாராட்டு கொடுத்தே ஆகணும். அண்ட் படத்தினுடைய எடிட்டர் அவருடைய வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு. அண்ட் ஃபைனலி இவங்க எல்லாரையுமே வந்துட்டு
நல்ல கோர்வையாக கரெக்டான வேலையை படத்தினுடைய டிரெக்டர் துரை செந்தில்குமார் அவர்கள் வாங்கியிருக்கிறாங்க. அண்ட் இதை விட இன்னொரு ஆடட் ப்ளஸ் பாயிண்ட், படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா. யுவன் சங்கர் ராஜானாலே சொல்லவே வேணாம், லவ்க்கு பயங்கரமான ஒரு ஃபீல் வந்து பாட்டு கண்டிப்பாக இருக்கும். அதே போல் தான் படத்தினுடைய ரிலீஸ்க்கு முன்னாடியே இந்த படத்துலேருந்து ஃபர்ஸ்ட்டாக ரிலீஸ் ஆன சிங்கிளும் கூட லவ் சாங் தான். அது சூப்பர் டூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிருந்தது. அண்ட் படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பிஜிஎம்மும் ஒரு மாசான பிஜிஎம்மாக இருக்கட்டும், இல்லை ஃபைட்டுக்கு வரக்கூடிய பிஜிஎம்மாக இருக்கட்டும், இல்லைனா அந்த எமோஷனல் கனெக்ட் பண்ணுற விதமான பிஜிஎம்மாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அல்டிமேட்டாக இருக்குது. துரை செந்தில்குமார் அவங்களுடைய படங்கள் இதுக்கு முன்னாடி அவர் டைரக்ட் பண்ண எல்லா படங்களுமே வந்து நம்ம ஒரு வாட்டி பார்த்தோன்னா அதை நடுவில் விட்டுட்டு போதும் இப்போ போர் அடிக்குது, இப்போ கூட நம்ம வந்து ஓடிடிலையோ இல்லை டிவியில் பார்க்கும்போது கூட ஓட்டணும்னு தோணவே தோணாது. அந்த அளவுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்க்குற விதமாக தான் இருக்குதோ. எதிர்நீச்சல் படத்தில் ஆரம்பித்து இப்போ வந்து இருக்கக்கூடிய இந்த கருடன் படம் வரைக்கும் அந்த அளவுக்கு அவருடைய ஸ்க்ரீன் பிளே அண்ட் அவருடைய அந்த எங்கேஜிங்காக ஆடியன்ஸை வந்து கொண்டு போவார். அதே போல் இந்த படத்துலையும் பயங்கர எங்கேஜிங்காக கொண்டு போயிருக்கிறாரு. அதுவே வந்து ஆடட் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்குமே காரணம் உன்னி முகுந்தன் தான்றது கிளைமாக்ஸில் ரிவீல் பண்ணக்கூடிய அந்த ஒரு தருணம் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியாக சூர்யா அவர்கள் வந்து ஆக்ட் பண்ணக்கூடிய அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு பெரிய கைத்தட்டலே கொடுத்துருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு சூர்யா அவர்கள்கிட்ட இருந்து அவருடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை வாங்கியிருக்கிறாரு தான் சொல்லணும். ஏன்னா இவர் வந்து எப்பவுமே நம்மளுக்கு டக்குன்னு சூர்யா அவர்கள் கெஸ்டர், அந்த பாடி கெஸ்டர், அவர் பேசுகிற விதத்தெல்லாம் வந்து பார்க்கும்போது சிரிப்பு வந்துடும். எஸ், அஃப்கோர்ஸ் அவர் வந்து காமெடியான அவருடைய கரியர் ஆரம்பித்ததுனால. அதே சமயத்தில் சீரியஸாகவும் நம்மளை வந்து கனெக்ட் பண்ண வச்சுருக்கிறாரு. அண்ட் அதுக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸான டபுள் விதமான ஒரு கைத்தட்டல் கொடுத்தே ஆகணும் துரை செந்தில்குமார் அவர்களுக்கு. சசிகுமார் அவர்கள் படத்தில் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வரலனா கூட அவர் வரக்கூடிய காட்சிகள் நம்மளை வந்து ரொம்ப திருப்திகரமாக அமைச்சிருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியான ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸும் சசிகுமார் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. ஷிவ்தாவாக இருக்கட்டும் அண்ட் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பிரிகேடா அண்டு சின்ன சின்ன கேரக்டரில் வரவங்க கூட எல்லாருமே அவங்களுடைய கரெக்டான இந்த அளவுனா இந்த அளவு தான் நடிக்கணும் அப்படின்றத சென்டிமீட்டர் அளவில் முதல் கொண்டு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இது எல்லாமே வந்து படத்துக்கு ஒரு ஆடட் ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் அமைஞ்சிருக்குது. மொத்தத்தில் எல்லாருக்கிட்டே இருந்து எல்லா வேலையும் கரெக்டாக வாங்கி அவர் மக்களுக்கு என்ன கொடுக்கணுமோ, அது ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க அதை கரெக்டாக கொடுக்கணுன்றதுல துரை செந்தில்குமார் அவர்கள் ரொம்ப கிளியராக இருக்கிறாருன்றது இந்த படத்தை பார்க்கும்போது தெரியுது. அயன் ஸ்க்ரீன் சார்பில் நம்ம வந்து கருடன் படத்துக்கு கொடுக்கக்கூடிய ரேட்டிங் அவுட் ஆஃப் 10க்கு 8. அண்ட் இந்த படத்தை எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய அயன் ஸ்க்ரீன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.